அருமையான ஹோட்டல் ஸ்டைல் பன்னீர் பட்டர் மசாலா எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபுல் வீடியோ லிங்க்கு ரெசிபின்னு கமெண்ட் பண்ணுங்க. ஒரு கடாயில எண்ணெய் ஊத்தி சுட வச்சு அதுல வெங்காயம், காஞ்ச மிளகாவை சேர்த்து கலர் மாறுற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்ப தக்காளி, முந்திரி பருப்பு, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா ஆறுனதும் அதை அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு கடாயில நெய், காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்து வதக்குங்க. இதுல அரைச்ச வச்ச மசாலாவை சேர்த்துக்கோங்க. நல்லா கலக்கி விடுங்க. கரம் மசாலா, கசூரி மேத்தி, கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து நல்லா வதக்குங்க. கிரேவியை இன்னும் கொஞ்சம் திக்காகிறதுக்கு ஒரு மிக்சர் ஜார்ல இனிப்பு இல்லாத கோவாவையும் கொஞ்சமா பாலையும் சேர்த்து அரைச்சுக்கோங்க. மசாலால ஃப்ரெஷ் கிரீமையும் அரைச்ச கோவாவையும் கொஞ்சம் சர்க்கரை சேர்த்து கொஞ்சம் தண்ணியும் உப்பும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. இந்த மசாலால பன்னீர் பீசஸ் சேர்த்து கடாயை மூடி வச்சு மசாலா வெந்ததுக்கு அப்புறம் வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கோங்க. மேல ஒரு பீஸ் வெண்ணெயை வச்சு சர்வ் பண்ணிக்கலாம். அருமையான ஹோட்டல் ஸ்டைல் பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. இதை சப்பாத்தி இல்ல ரோட்டி வெரைட்டிஸ்க்கு தொட்டு சாப்பிட்டா அற்புதமா இருக்கும். உடனே இந்த ரெசிபி உங்க வீட்டுல செஞ்சு பாருங்க.